Hello all, welcome to this online class video. In this video, we are going to learn class 4, chapter 9, halves and quarters. So first, what is halves? Halves na என்னன்னு தெரியணும் and quarters na என்னன்னு தெரியணும். So first, what is half? Splitting a whole things into two equal part is called a halves. So ஒரு whole things இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா into two equal part, two பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவோம்ப்பா, halves அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், quarters. Quarters means 1/4 of equal part is called a quarter. So 1/4 அப்படின்னா ஒரு சர்க்கிளை 4 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் ஒரு ஷேடோ மட்டும் எடுக்கிறோம், ஒரு பார்ட்டுக்கு மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறோன்னா that is called a 1/4 of a part is called a quarter. ஓகேவா? Now you understand what is half and what is quarter. Okay, let's come to the topic. Mintu cat and Motu cat were friends. Once they stole a chapati from Malini's kitchen. I will take it, said Mintu. No, I will take it, said Motu. While they were quarreling, there came Tittu monkey. Hi, what is the problem? Why are you quarreling? He asked. We don't know how to divide these chapati between us, the cat said. Okay, don't worry, I will divide the chapati equally for both of you, he said. Clever Tittu divide the chapati like this. See, ஒரு சப்பாத்தி இருக்கு, ரெண்டு பேர் என்ன பண்ணிட்டாங்க, மின்ட்டு அண்டு மோட்டு ஒரு சப்பாத்தி திருடிட்டு வந்துட்டாங்க. சரியா? அந்த ஹோல் சப்பாத்தி என்ன பண்ணுறாங்கன்னா மங்கி ரொம்ப சண்டை போடுறாங்க. ஸோ அந்த டைம் என்ன பண்ணுது, ஒரு மங்கி வர்றாங்க, என்ன பண்ணுறாங்க, அந்த சப்பாத்தியை டூவால் டிவைட் பண்ணுறாங்க. ஸோ டூவால் டிவைட் பண்ணும்போது இட் லுக் லைக் திஸ். ஸோ ஒன்று ஸ்மாலாக இருக்குது, அதர் ஒன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆர் நாட் ஈக்குவல். The left part is bigger. Mintu and Motu said. Oh, no problem. I will make it equally, Tittu said. He then cut a part of the left piece and ate it. So left part என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சமாக கட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, அந்த மங்கி சாப்பிட்டுட்டாங்க. ஓகேவா? ஸோ oh, now the right part is bigger. Now look at this. Right part எப்படி இருக்கு, bigger-ஆ இருக்கு. The cats cried. I'm sorry, said Tittu. He cut a part of the bigger piece and ate it. Then there was only a small piece remaining. He said, this is my share for the work. Tittu then quickly ate the last piece and climbed the tree. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக கம்மியான குவான்டிட்டி தான் ரெண்டு பேருக்குமே கிடைக்கும். இது யார் யாருக்கு, மின்ட்டு அண்டு மோட்டுக்கு கிடைக்கு. ஸோ இதையாவது நம்ம மிஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, சாப்பிட்டுட்டாங்க. பட் மங்கி என்ன சொல்கிறாங்க, உங்கள் ரெண்டு பேருக்கு இப்படி ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்ததுனால அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் அவங்க சாப்பிட்டாங்களா, அது நீங்கள் எனக்கு கொடுக்குற ஃபீஸ் மாதிரி. ஓகேவா? நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி அவங்க சாப்பிட்டுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு half. If the cats ask you to divide the chapati equally, how will you divide it? Suppose cat உங்ககிட்ட கொடுத்ததுன்னா நீங்கள் எப்படி டிவைட் பண்ணுவீங்க? Just you think. If you do not cheat like Tittu மாதிரி என்ன பண்ணக்கூடாது, நீங்களும் சீட் பண்ணக்கூடாது. The cats will have these parts. Okay. So next, half. If two more cats come for food, how will you divide one chapati equally for 4 cats? ஸோ 1 சப்பாத்தி இருக்குது லைக் திஸ். ஸோ இதை எப்படி பண்ணலாம், 4 ஈக்குவல் பார்ட்டாக நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ட்ரா பண்ணு. ஓகேவா? ஸோ 4 ஈக்குவல் பார்ட்டாக ஜஸ்ட் யூ draw like this. ஓகேவா? ஸோ now it is 4 parts, 1 2 3 4. ஸோ 4 parts. Each of us got a quarter of the chapati because everyone get only 1 part. 4 monkey இருக்கிறதுனால ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பார்ட் எடுத்தாங்க அப்படின்னா இந்த ஒரு பார்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம், ஓவரால் இருக்கிற பார்ட் 4. அதில் each monkey will get 1 part. So 1/4 part, that is called a quarter portion. Okay. Next, half of many pieces. Rani got a chocolate. She divided equally and gave half to her friend Reena.
Circle the portion that Reena got. So how many pieces are there? 1, 2, 3, 4, 5, 6. So half portion means only 3. Okay va? 3 என்ன பண்ணுவாங்க உங்க ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருவாங்க. So how many pieces of chocolate are there? 6 pieces. So how many pieces were left to Rani? Left balance அவங்ககிட்ட எவ்வளோ இருக்கும் ராணி கிட்ட? 3 pieces. ஃப்ரெண்டுக்கு கொடுத்தது போக பேலன்ஸ் எப்படி இருக்கும்? 3 pieces. So half of chocolate is as tasty as a whole chocolate. எப்படி இருக்கா? ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. So many shapes from a half sheet. Take a piece of paper, cut the sheet into 2 equal triangles so that each triangle is equal to half of the sheet. Shade the 2 triangles with a different color. Draw different shapes using these triangles. One such shape is shown here. So 2 triangle என்ன பண்ணுங்க ஒரு ஷீட்ல இருந்து like this 2 triangle கட் பண்ணி ரெண்டுக்கும் வேற வேற கலர் கொடுங்க. இந்த சேம் 2 triangle வச்சு வேற எந்தெந்த ஷேப் வந்து உங்களால மேக் பண்ண முடியும்னு கேக்குறாங்க. So 1 triangle வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். Another triangle green and red. இந்த ஷேப்பில் வைக்கலாம் கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஷேப்பில் வைக்கலாம்? 1 triangle like this and the next one like this. இந்த மாதிரியும் வைக்கலாம் கரெக்டாக. ஸோ you also make it yourself. Many ways to cut into half. I have made a triangle into 2 equal parts like this. Each part is half. We write it as 1/2. It means 1 part out of 2. You can check if these parts are equal. Try keeping one on top of the other. So first என்ன கொடுத்துருக்குறாங்க? In how many different ways can you cut a triangle into half? So ஒரு triangle கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து ஃபுல்லாக சொல்லும்போது இட் இஸ் 1 part. ஓகேவா? ஓவராலாக ஒரு பார்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணோம்? 2 part. ஸோ ஈச் இஸ் அ ஹாஃப் போர்ஷன். கரெக்டாக ஒவ்வொன்றுமே ஹாஃப் கலர்ஸில் இருக்குது. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுங்கள் ஒரு ட்ரையாங்கிள் என்ன பண்ணுங்கள் ஈச் ஹாஃப் பார்ட் வர்ற மாதிரி கட் பண்ணுங்கள் இன் டிஃபரெண்ட் வேஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் லைக் திஸ், செகண்ட் இதுவும் எப்படி இருக்கும் ஹாஃப் போர்ஷன். நெக்ஸ்ட் இஃப் யூ கட் லைக் திஸ் ஹாஃப் போர்ஷன். Next this one also half. Next என்ன பண்ணலாம் like I just take in this point and this point. Okay va? So if you do like this it's also same. Okay, so next one, can you check if they are equal using a scale? You just check it. Okay, so many ways to make quarter. I make 4 parts like this. Each part is a quarter and I can write this as 1/4. It means 1 part out of 4. So totally how many parts are there? 1, 2, 3, 4 parts. So each have one color. Correct? So 1/4. It is a quarter part. So in how many different ways can you cut a rectangle into 4 equal parts? Draw 5 different ways. In how many different ways cut the triangle into 4 parts? Previously enna pannom 2 parts split pannom. This one 4 parts. So 1, 2, 3, 4. 1, 2, 3, 4 like this. Just you using a scale and draw it. And 1, 2. It is also 1, 2, 3, 4 part. Next one 1 and 2 straight line. Okay va? அந்த மாதிரி ஒரு straight line draw பண்ணுங்க. After this one, this is also a 4 part. Next you split like this and 1, 2. Okay va? This is also a 4 part. Okay va? So equally 4 part check பண்ணிட்டு அது click இது tick பண்ணிட்டு after என்ன பண்ணுங்க split பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து scale வச்சு just you check it one more time. Okay va? Next cutting the cake. Rajni's father bought like this. Wait a second, just I have to take in your book one extra part also there. That one is not is there in your PDF. Okay, just you hear my voice. Cutting the cake. So Rajni's father bought a cake. She divided the cake into 4 equal parts for herself, her brother Raju, her father and her mother.
color each share with different colors, how much dash each got? So if one cake is there means 4 equal parts, so each one take one part. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பார்ட் கொடுத்தோன்னா ஒவ்வொன்றுக்கு என்ன பண்ணுங்க, வேறு வேறு கலரில் வந்து கலர் கொடுங்கன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மதர் கேவ் ஹர் ஷேர். மதர் வந்து அவங்களோட ஷேரை யாருக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா ரஜினிக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரஜினிகிட்ட ஆல்ரெடி 1 ஷேர், மதர் ஆல்சோ கொடுத்ததுனால 2 ஷேர். ஸோ நவ் அவங்கக்கிட்ட எவ்வளோ இருக்கும், ஓவரால் 4 பார்ட், ரஜினி கிட்ட இருக்கிறது 2 பார்ட். ஸோ 1:2 2 சார் 4. ஸோ 1/2 மீன்ஸ் ஹாஃப் கேக் அவங்கக்கிட்ட இருக்கும். ஆஃப்டர் அவங்களோட ஃபாதரும் அவங்களோட கேக்கை கொடுக்குறாங்க. ஸோ ரஜினி ஹேவ் 3 பார்ட். ஸோ 3/4 மீன்ஸ் முக்கால்வாசி கேக் எப்படி தான் இருக்கும், அவங்கக்கிட்ட தான் இருக்கும். 3/4 கேக் யார்கிட்ட இருக்கும், ரஜினி கிட்ட தான் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், greedy குண்டு. குண்டு இஸ் அ greedy man. Whenever he goes to the market, he wants to get more and more, but does not want to spend much more money. அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்போ ஒரு மார்க்கெட்டுக்கு போனாலும் நிறையா திங்ஸ் வாங்கணும்னு நினைப்பாங்க, அதிகமாக எக்ஸ்ட்ராவாக வாங்கணும்னு நினைப்பாங்க. பட் அவங்க வச்சுருக்க பட்ஜெட்டுக்குள்ளே, அவங்களோட அமௌண்ட்டுக்குள்ளேயே வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஒன் டே he wants to eat pumpkin halwa, that is a sweet dish. pumpkin halwa சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. he tries to buy a big pumpkin with only 10 rupees. ஒரு பிக் பம்கின் என்ன பண்ணுறாங்க, 10 rupeesக்கு போய் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. he asked the first pumpkin seller the price of a big pumpkin. First pumpkin seller 1/4 of these pumpkin is ₹10. ஸோ ஃபுல் பம்கின் 10 rupeesக்கு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அந்த செல்லர் என்ன சொல்கிறாங்க, விற்கிறவங்க ஒன்லி 1/4 தான் தருவேன். ஸோ 1/4னா இவ்வளோ பெரிய பம்கினில் அந்த ஒரு பார்ட்டு தான் 1/4. ஓகேவா, இதுதான் 10 rupeesக்கு தருவேன்னு சொல்கிறாங்க. குண்டு, ஓ ஃபார் 10 rupees you should give me 1/2 of this pumpkin. First pumpkin seller, then you go to the next seller, he can give 1/2 of such a big pumpkin for ₹10. I keep only good quality pumpkin. நான் குட் குவாலிட்டியாக கொடுப்பேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க ரெண்டாவது இருக்கிற செல்லர்கிட்ட போய் கேளுங்க, அவங்க ஹாஃப் தருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ குண்டு வாக்ஸ் டு தி நெக்ஸ்ட் செல்லர் அண்ட் லுக்ஸ் ஃபார் அ பம்கின் ஆஃப் தி சேம் சைஸ். அதே சைஸில் பார்க்குறாங்க குண்டு. ஹவு மச் ஆஃப் திஸ் பம்கின் வில் ஐ கெட் ஃபார் 10 rupees? Second pumpkin seller, half. This full pumpkin will cost, so எவ்வளோ காஸ்ட் இருக்கும், half pumpkin வந்து 10 rupees. இந்த ஹோல் பார்ட்டில் half pumpkin rate 10 rupees. ஸோ full part what is the value, 2 part இருக்குது. ஸோ 10 + 10 20 rupees. குண்டு என்ன சொல்கிறாங்க, why not given me 3/4? உங்களால் 3/4 தர முடியாதா, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, செகண்ட் பம்ப்கின் கில்லர் சே ரன் அவே, கோ கெட் your pumpkin from the next man. நெக்ஸ்ட் மேன்கிட்ட போய் வாங்கிக்கோங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படி சொல்லிடுறாங்க. he sells such bad vegetables that he will even give you a full pumpkin of these same size for ₹10. அவங்க வந்து கொஞ்சம் கெட்டுப்போன வெஜிடபிள்ஸ் தான் விற்பாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து 10 rupeesக்கு நீங்கள் ஃபுல் பம்கின் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. the greedy Gundu walks to the next pumpkin seller. He looks at a pumpkin of the same size and asks himself, will you give me this big pumpkin for ₹10? Third pumpkin seller, why don't you climb the roof of that house? You can get pumpkins free from the plant itself. Gundu is very happy. He climbs the roof of the house and then நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரூஃப் ஆஃப் தி ஹவுஸில் போய் நீ நல்லா தூங்கு, உனக்கு நான் ஃபுல் பம்கின் 10 rupeesக்கு தர்றேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கோன்னு ஜஸ்ட் யூ ரைட் ஃபில் த ஸ்டோரி. நீங்களாம் என்ன பண்ணலாம், அந்த ஸ்டோரியை ஃபில் பண்ணலாம். இட் இஸ் யார் ஒர்க். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், யூஸிங் அ ப்ரைஸ் லிஸ்ட். ஒரு ப்ரைஸ் லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம்ப்பா, கொடுத்துருக்குற கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், see this, how much does half kg of tomatoes cost? So tomato 1 kg cost 8 rupees. So half means 8/2. 1:4 2s are 8. So how much rupees? 4 rupees. Which cost more, half kg of onion or 1/4 kg of carrot? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஆனியன் 1 kg ஆனியன் ரேட் என்னது, ஜஸ்ட் யூ ரைட் ஆனியன். ஓகேவா, ஆனியன் 1 kg 10 rupees. You are going to calculate half kg. ஸோ half kgனா 10 into
half 1 2 is to 5 so 5 rupees. Next one oda edha compare panna sollirukkranga parunga carrot. So just you write carrot 1 kg how much 16 rupees. So 1 by 4 so 1 by 4th kekkumbodhu 1 by 4 into 16 rupees. So 1 4 is 4 4 4s are 16 so how much 4 rupees. So your question which cost is more எது அதிகமா இருக்கும் yes onion okay va just you write this after you will write onion. Next third question what is the price of 3 by 4 kg of potatoes. So 1 kg of potato equal to 12 rupees 12 rupees. You are going to calculate 3 by 4 kg of potato. So 12 into 3 by 4 just you will cancel 1 4 is 4 3 4s are 12. Now 3 into 3 so 3 3s are 9 rupees just you will write 9 rupees. Okay, next Kirti is going for shopping. She has only rupees 20 with her. Can she buy all the things in her shopping list? எல்லா திங்ஸையுமே இங்கேருந்து அவங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. only she have 20 rupees. ஸோ எல்லா திங்ஸும் வாங்க முடியுமான்னு சொல்லி just you think. Okay, next make 2 questions yourself from the price list. இதுலேருந்து நீங்களாம் என்ன பண்ணுங்கள் ஒரு ப்ரைஸ் லிஸ்ட் வந்து மேக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. Next practice time what part of the whole is colored. So first total part how many part 1 2 so 2 part how many was colored only 1 part so 1 by 2. In this picture 4 part 2 parts was colored so 2 by 4. Next one color the part of the shape which is written below. என்ன போர்ஷன் கொடுத்துருக்குறாங்களோ அதுக்கு வந்து கலர் பண்ணுங்க. ஸோ 1 by 2 1 by 2னா ஹாஃப்னு தெரியும். ஸோ என்ன பண்ணணும் ஹாஃப் போர்ஷன்ஸை கலர் பண்ணுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் 3 by 4. ஸோ ஃபஸ்ட்டு யூ ஸ்ப்ளிட் இதை வந்து நல்லா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 பார்ட் இருக்குது, அதை என்ன பண்ண போகிறோம் 3 பார்ட் வந்து கலர் பண்ண போகிறோம். ஸோ 3 பார்ட். நெக்ஸ்ட் ஆல்சோ 3 by 4. ஸோ 2 and 3 பார்ட் என்ன பண்ணுங்கள் கலர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 4ல் 1 பார்ட். ஸோ 4 பார்ட் இஸ் தேர், 1 பார்ட் வந்து கலர் பண்ணுங்கள் 1 பார்ட். நெக்ஸ்ட்டு 2 by 1. ஸோ ஃபஸ்ட்டு 2 பார்ட் தான் இருக்கும், நமக்கு இங்கே நிறைய இருக்குது. ஸோ மொத்தம் எவ்வளோ பார்ட் இருக்குன்னு பாரு 1 2 3 4 5 6. ஸோ இதை ஃபஸ்ட்டு 2வாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோ. ஃபஸ்ட்டு 3 ஒரு பார்ட், நெக்ஸ்ட்டு 3 ஒரு பார்ட், அதில் ஒரு பார்ட்டை கலர் பண்ணும் 1 பார்ட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 3 by 4. ஸோ 1 2 3 4 ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ஆஃப்டர் 3 பார்ட்ஸ் வாஸ் கலர்டு. கீழே இருக்கிறது டோட்டல் பார்ட், டினாமினேட்டர் டோட்டல் பார்ட், நியூமரேட்டரில் ஷேடடு போர்ஷன். நெக்ஸ்ட்டு cut in half. Draw a line which divides the shape into half. So half how we will split, just you draw the line like this. Next one just do like this. Next pumpkin central or line pon. Okay, by using a ruler. Next color half the number of shapes as shown there. So half the number என்ன பண்ண போறீங்க கலர் பண்ண போறீங்க. ஸோ எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு count it and color it using first example. Okay, ஸோ first example வச்சு அதை மாதிரி பண்ணுங்கள். just you count how many circles are there. So half of the circles you just put a color. Next one color 1 by 4th. So 4 part, just you split this into 4 parts. 1 2 3 4 parts. 1 part colored. So 1 part color பண்ணுங்க. இங்கே 4 தான் இருக்கு. So 1 part color. This also 4. So 1 part colored. Okay, this is 1 by 4. Next match the color part are shown. So first one, see this half na 1 by 2. Next one only 1 part color, that is called 1 by 4. correct? So 1 by 4. In the wording what you write quarter portion it is. So quarter portion varum. Wait a second, quarter portion. So quarter means 1 by 4. Okay, next one whole part was colored. So whole means only 4 by 4, that is 1. okay va. Next one 3 by 4. So 3 by 4 is there. So this is the 3 quarters, it is called 3 quarters. So 3 by 4. okay, next one make the other half. 1 by 2 of the picture is drawn here. Can you complete the picture
by drawing the other halves. So already half picture கொடுத்துருக்குறாங்க, பேலன்ஸ் half என்ன பண்ணுங்க நீங்கள் ட்ரா பண்ணுங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. just you try it yourself. okay, next half and quarter of a meter. Using your meter scale, cut a string of 1 meter. On the string, mark the length half meter, 1/4 and 3/4 meter. Using your string, draw a line of 1/2 meters on the floor. How many centimeters long it is? So first how we will calculate 1 meter equal to 100 centimeter, they already given. So 1 meter na enna theriyum ungalku 100 centimeter nu theriyum. So half meter na enna pa varum, half meter ku eppadi calculate பண்ணுவோம், half into the same 100 meter. So 1 2 is 2, first you have to take 2 digit, 5 2s are 10, 0. So what is the answer? 50. So 50 meter. okay ba. Next one, half meter equal to dash centimeter. So half meter means 50 centimeter, already we calculated. Next 1/4 meter. So 1 meter equal to 100 centimeter, you know, correct? 1 meter equal to 100 centimeter. So 1/4 meter na enna varum, 1/4 into 100. So 1 4 is 4, 2 4s are 8, remainder 2, 5 4s are 20. So 25 centimeter. Next one, 3/4. So 3/4 means 3/4 into 100. 1 4 is 4, 2 4s are 8, remainder 2, 5 4s are 20. So 25 3s are 75 meters. okay, can you see that when we add 1/2 and 1/4 we get 3/4. if you add these two terms you will get the answer 3/4. okay, next sharing milk. This bottle is full of milk and it holds 1 liter. The milk is put into 4 other bottles so that each bottle has 1/4 liter of milk. Share the bottle to share the level of the each. So remember, 1 liter equal to 1000 milliliter. So how many milliliter of does each bottle have? So 1 liter equal to 1000 milliliter. இந்த 1000 நம்ம என்னவா ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம், 4 பார்ட்டில் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ டிவைடட் பை 4. So first we have to take first 2 digits. So 1 4 is 4, 2 4s are 8, remainder 2. So now it is 20, 5 4s are 20, 0 is here. So you also write 0. So 250, 250, 250, 250. Each has 250 milliliter. So Shan pour 1 liter of milk into 2 bottle so that the first bottle holds 3/4 liter and other holds 1/4 liter. Shared the level of milk in each bottle. How many milliliter of milk does each bottle holds அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3/4 இருக்கான். நெக்ஸ்ட்டு ஒன்லி 1 பார்ட் இருக்குது. இந்த 2 பாட்டிலாக வந்து ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா 250, 250, 250. 3 bottles சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்கும், 750 ml and this one having only 250 ml. So total 1000 ml, that is 1 liter. Next, balance the weight. Just you see the weight, 1 kg, 500 grams, 50 grams like that. Choose from the weight above the make the 2 pans equal. In how many ways can you do it? Draw the weight in the empty pan. ஓகேவா. ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 1 kgனா 1000 grams ஆல்ரெடி தே ஆர் கிவன். ஸோ ஈக்குவல் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, இங்கே 2 kg இருக்குது, இந்த பேன் ஈக்குவல் ஆகணும் திஸ் ஆல்சோ ஹேவிங் 2 kg பேக் இருக்கணும். ஸோ நம்மக்கிட்ட ஒரே ஒரு 2 kg பேக் இருக்குது அப்படின்னா இதில் நம்ம எந்த மாதிரி பாசிபிள் வேஸில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒரு 1 kg பேக், நெக்ஸ்ட்டு 500 kg பேக், ஆஃப்டர் 250 kg பேக், நெக்ஸ்ட்டு ஒரு 50 kg பேக் அண்டு 200 kg பேக். கரெக்டாக. நவ் யூ ஆட் திஸ் 500, 750, 800 அண்ட் ப்ளஸ் 200, 1000. ஸோ 1000 வரும்.
ஆஃப்டர் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், வேறு வேறு வேவ்ஸ்லலாம் 2000 வர்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒரு 1000 பேக் வச்சோன்னா 2000 ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸோ இன் ஹவு மெனி டிஃபரெண்ட் வேஸ் கேன் யூ பேலன்ஸ் திஸ் வெயிட் ஆஃப் 3/4? ஸோ 3/4 kgனா உங்களுக்கு என்னப்பா தெரியும், 3/4 kgனா 3/4 into kg means 1000. So 1000. 1 4 is 4. First you have to take 2 digits. 2 4s are 8. 2 0. So 7 2 6 are 6. Correct? Wait a second. 2 6 are 8. Remainder 2 5. Correct? So 750. So இதில் எவ்வளோ இருக்கும், 750 kg இருக்கும். இந்த 750 kgயை எந்தெந்த மாதிரி டிஃபரெண்ட் வேவ்ஸில் உங்களால் ரைட் பண்ண முடியும்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 500 + 250 எழுதலாம். செகண்ட் ஒன் 350 + 400 is the answer. Next third one 450 + 300 is the answer. If you add these two numbers, you will get 3/4. That is 750 kg. Okay va? So next last topic, why is it wrong? எதனால இது wrongன்னு சொல்கிறோன்னு இருக்காங்க. Kannan shared some part as shown, but his friend Mini says that it is wrong. Explain why it is wrong. Because இது எப்படி இல்லை நமக்கு அப்படின்னா, half part இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. பட் 1/4னா அந்த 4th part எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். பட் இங்கே என்ன இருக்குது, 2 parts இருக்குது, 2/5. ஸோ இட் இஸ் ராங். நெக்ஸ்ட் ஒன் ஆல்சோ 1/2. ஸோ 1/2னா நல்லா கரெக்டாக 2 parts இருக்கணும். பட் திஸ் இஸ் வெரி லெஸ் தென் கம்பேர்ட் டு திஸ் ஒன். ஸோ இட்ஸ் ஆல்சோ wrong. Okay. So next one, practice time. There are 60 mangoes. 1/2 of them are ripe. So how many mangoes ripe? So how many mangoes total? 60 mangoes. 1/2 of ripe means 1/2 into 60. So 1 2 is 2. 3 2s are 6. 1 0. So total 30 mangoes. The next question, there are 32 children, half of them girls. So how many of their boys? So total 32 children, half boys, so half girls. So into 1/2. 1 2 is 2, 1 2 is 2, remainder 1, 6 2s are 12. So 16 boys. Next, there are 20 stars. A quarter of them are red. Quarter means 1/4. So 20 into 1/4. So 1 4 is 4, 5 4s are 20. So how many stars are red? 5. Now next, how many are not red? So 5 star வந்து ரெட்னா total 50 star. So 50 minus 5, 15 star எப்படி இருக்கும், not red-ஆ இருக்கும். கரெக்டா? So next one, Ravi wants a pencil. It cost ₹2. He gave one 1 rupee coin, 1 half rupee coin and 1 quarter rupee coin. Is it enough? கரெக்டான்னு கேட்குறாங்க. 1 rupee coin. So 1 rupees இருக்கும். Next 2 half rupees coin. 2 half rupeesனா 50 paise. So half into half 1 ஆயிரும். So 1 rupees. Next, wait a second, 1 rupee coin, 1 half rupees coin. Okay va? So wait, 1 rupee coin na 1 rupees. 1 half rupee coin means only 50 paise. Next 1 quarter rupees coins means 20 paise. Correct? இதுலயும் half ஆ இருக்கும். So only 1 rupee 75 paise, not a 2 rupee. Correct? So it is wrong. I hope you are all understand this topic. Thank you all.